ஹலோ மை டியர் ஃபேமிலி, நான் பண்ணி பார்க்க போகிறது ஹைவ் நைன் குவார்டர்லின் வேலை சீசன் எபிசோட் 12 நம்ம இன்டர்வியூவில் பார்க்க போகிறோம். போன வீடியோ பார்த்துட்டு இன்டர்வியூ வாங்க, அப்புறம் கடை நல்ல வீடியோ மற்றும் இந்த எபிசோட பல சம்பவம் இருக்குது. அது முக்கியமாக என்னன்னா, தேங்க்யூ ஃபார் 600 சப்ஸ்கிரைபர்ஸ் மை டியர் ஃபேமிலி. நீங்களாம் நிச்சயமாக இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் நிச்சயமாக தோற்றுக்க முடியாது. அது மட்டும் நீங்கள் இப்போ லைக்ஸும் கமெண்ட்ஸும் மோட்டிவேட் பண்ணுற அடுத்த வீடியோ போகிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் புதுசாக டெலிகிராம் சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா கட்டாயம் நான் இருக்கா ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன்னா, நான் அனிமி தமிழ் டப்புன்னு பார்த்துட்டு இருப்பேன். மட்டும் இல்லாமல் அவெல்லாம் டெலிகிராமில் படிச்சுட்டு இருப்பேன். அதனால தான் டெலிகிராம் ஏற்றி வச்சு பார்த்துருக்கேன். சும்மா சைடு ஒர்க்கில் ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் சேனல் ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். வீடியோஸ்க்கு அப்டேட்ஸை நல்ல ஷேர் பண்ண விருப்பம் இருக்கவங்க பாருங்கம்மா. சரி, அவங்க டைம் நான் இப்படி பேசி வீணாக்காம டேரக்டாக கரெக்ட் ஓப்பலாம். எபிசோட் ஓப்பனிங் எங்கே காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ சேரிட்டி ஆப்ஷன் வந்திருப்போம். அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜெங்கோ ஹீரோ கிட்ட இந்த சேரிட்டி ஆப்ஷனில் வெறும் ஜுவல்லரிஸ் மட்டும் நெக்லஸ் பண்ணி வைக்க மாட்டாங்க. இந்த இடத்துல லேண்ட்ஸ் அதுக்கப்புறம் கம்பெனிஸ் ஸ்டாக் கொடுப்பாங்க சொல்லி ஹீரோ லேண்ட்ஸ் சொல்லி இனிமேல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஒரு லேண்டு கம்பெனி அப்படின்னா நிச்சயமாக பல பில்லியன்ஸ் வரும். எப்படின்னா நிறைய பேர் வாங்கி போட்டி போகிறோம்னா பல கோடிகளில் செலவு பண்ணலாம்னா நம்ம இதை வாங்கி யார் கேட்டலாம் யூகேக்கா நான் ஜாமாக்கா இல்லாண்டி பெங்ஸ் யூகே தரலாமான்னு ஐயோ வாய்ப்பே இல்லை. இவ்வளோ தான் தண்டனை ஏன்டா கொடுத்துன்னு சிறுப்பிட்டு விடுவோம். சைடில் இருந்து நாங்கள் பாட்டி நாங்கள் வராங்க சொல்லி யாருக்கு மட்டும் நம்ம சுவாண்டா வராங்க. அவங்களால ட்ரெஸ்ஸை போட்டு அவங்களும் வந்து கக்கார நம்ம சுவானக்காக அவங்க முன்னே பார்த்து நம்ம யான் ஃபேமிலி அப்பா இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ சைடில் யாரு இவர் ஒரு டாப் லீடர் பேராச்சும் சொல்லி மீனாட்சி இருக்க போறியா இல்லை வந்து ஒரு பொண்ணுக்காரங்க. அந்த பொண்ணை கண்ட பாட்டு எல்லாம் இங்கே அந்த அவருக்காக அந்த பொண்ணுக்காரங்க யாருன்னு பொண்ணு கேட்கப்ப அந்த லீடரோட பொண்ணுன்னு சொல்லி எல்லாம் பேசியிருக்கப்போ அப்படியே அவங்க பொண்ணும் பெரிய பவர்ஃபுல்லானவங்க சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. டாப் லீடரோட பொண்ணு இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. அதோட முக்கியமாக சொன்னா இவங்க நம்ம ரொம்ப வச்சுக்கூடாது சாமியை சொல்லி ஹீரோ திரும்பிக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே நம்ம சீனியர் அண்ணன் போயிட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கப்படி அவர் மனசுக்குள்ள இது நிச்சயமா என் கம்பெனிக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் வருங்காலத்தில் சொல்லி அவரும் சொல்லப்போ அவங்களும் இந்த மட்டும் நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க நல்லா வச்சுருக்கீங்க, அதனால இந்த மட்டும் எடுத்துக்க வரையே விருப்பப்பட மாட்டேன்னு சொல்லி அவங்க மனசு நினைக்கிறாங்க. ஏன்னா என் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பையன் மட்டும் இருக்காங்கன்னா பெரிய ஆளுங்க ஒரு கண்டிருக்கான்னு சொல்லி அவங்களும் அவங்க ஹீரோ கூப்பிட ஹலோ என் பேர் சூயாமா உங்கள் பேர் என்ன சொல்லி நம்ம ஹீரோடைய அப்புறம் அவங்களும் என்ன பதில் சொல்ல முடிக்கிறான் இந்த பாட்டு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி அவங்களும் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நிச்சயமாக இந்த பொண்ணுகிட்ட நான் நேசம் பண்ணவே கூடும். ஏன்னா அப்படி பண்ணாயிட்டானா பெரிய வச்சு ஆப்பாவே இருக்கும். நம்ம ஹீரோ ஏன் அவங்க கண்டுக்க மாட்டேங்கிறானா இது ரொம்ப சாப்டர்ஸ் கிளீஸ் சொல்லுவாங்க. நான் இப்போ சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம ஹீரோ வச்சுக்க போனோம் சிஸ்டம் கொடுத்தப்போம். இது அவங்க எப்படி வந்துச்சு ஹீரோ வந்துச்சு கேட்டாங்க. நம்ம ஹீரோ ஒரு பதில் இருக்காது. அதனால ஹீரோ சாரா அவங்க எஸ்கேப் ஆக பார்க்குறேன். அவங்களும் என்ன உங்களுக்கு கேட்கலையே நான் பட்டாங்கன்னா அவர் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி அவங்களும் நம்ம ஹீரோ கூப்பிட பொரிய பக்கத்தில் நம்ம சீனியர் அண்ணனும் மிஸ்டேன் இங்கே பாருங்க இவங்க கூப்பிட்றாங்க ஏன் நீ கண்டுக்க மாட்டீங்கன்னு சொல்லி சொல்ல போகிறோம். நம்ம ஜெங்கோ நீங்கள் கொஞ்சம் ஹலோ சொல்ல முடியும்னு கேட்க போகிற நம்ம ஹீரோவும் வருவா எந்த சான்ஸ் இல்லையா சொல்லி ஹீரோவா என் பேர் சின்ன சொல்லி ஹீரோவா அவன் இன்டியூஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ள நம்ம சிஸ்டமா பண்ணி விட நம்ம ஹீரோவா சிஸ்டம் கையில் சின்ன சிறப்பு இருப்பேன். என் பர்மிஷன் பல பேர் நீ பண்ணி வச்சிருக்கேன் பெண்ணு பொண்ணு கேஸ் ஹீரோ கடையேறி கொண்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்களும் சென்னை வாண்ணா இந்த பேரை நான் வச்சுருக்காங்க அவங்க மனசு வச்சுருக்காங்க. இப்போ எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சாட்டி ஆப்ஷன் ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டே நான் வரேன்னா நம்ம டைட்டானிக் கப்பலில் முழுகி போச்சு. அந்த ஹீரோயின் கால்ட்ட போட்டு ஹார்ட் ஆஃப் டிவோர்ஸன் தான் ஃபஸ்ட்டு அந்த நெக்லஸ் தான் ஆப்ஷனுக்கு வருது. அதை பட்டெல்லாம் அப்படின்னும் இந்த பொண்ணு நெக்லஸ் மட்டும் என் கூட்டையை வச்சு ப்ரப்போஸ் பண்ணி நிச்சயமாக உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எல்லாம் நெக்லஸை பற்றி வர்ணிச்சல் இருக்கப்போ சில பொண்ணுங்க நிச்சயமாக வாங்க முடியாது அழுந்துட்டு இருக்காங்க. ஆப்ஷனில் 130 மில்லியன் 140 மில்லியன் 150 மில்லியன் சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக 300 மில்லியன் சொல்லி அதை வாங்கி ஆட போட்டு எல்லாம் சாக்க போய் பக்கம் இந்த பொண்ணும் இவனோட செகண்ட் ஜென்ரேஷன் ஒரு ரிச்சான பையன் நினைச்சானா இவனும் பெரிய ஆளாக இருப்பான் போல சொல்லி அவங்க மனசு நினைக்கிறாங்க. மற்றவங்க டேரக்டா நான் 300 மில்லியன் கிட்டா சொல்லி சாக்காவ போறியே ரெண்டவரும் சின்ன 300 மில்லியன் வாங்கிட்டா சொல்லி ஒரு தான் 2 தான் சொல்ல போய் எங்கன்னா எல்லாம் மூஞ்சியும் அடிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஹீரோ வாங்கினா பட்டு அடி நம்ம ஹீரோட நெக்லஸ் ஜெயிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ இதை எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சதுக்கப்புறம் இங்கே பின்னாடி மிஸ் சுவான் உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்து சொல்லி கொடுத்துருங்க சொல்லி நம்ம ஹீரோ அந்த நெக்லஸ் சுவான் கிஃப்டாக தரேன். அதை பார்த்தா தம்பி அக்கா உனக்கு ஆர்ட் ஆஃப் நெக்லஸையும் மிஸ் சின்ன உங்களுக்கு கிஃப்டாக தராக்கா ஐயோ அப்படின்னு சொல்லி தம்பி ஹீரோ அப்படி பார்த்து இருக்கப்படியே அவங்க அக்காவும் ஏன்னா சின்ன ஒன் எனக்கு அந்த நெக்லஸ் கிஃப்டாக தராதா ஆனால் இந்த மட்டும் சின்ன சின்ன ட்ராப்ல ஒரு நான் முட்டாளா நான் சுவான்டா இந்த மட்டும் சின்ன ட்ராப்லாம் விட மாட்டேன் சொல்லி அவங்க மனசுக்குள்ள நீ வெறும் பணத்தை மிஸ்ஸின் அடுத்தவங்க கேள்வியும் இல்லை அதை மட்டும் நான் என்ன எவ்வளோ பணத்தை கற்க முடியுமா அவ்வளோ பணத்தை கரெக்ட் பண்ணுறான்னு சொல்லி அவங்க மனசு வச்சிருக்கப்படியே அதுக்கப்புறம் ஒரு பியானோட ஏழத்துக்கு வருது. இது வேல்டிலே 10 பியானோல இது ஒன்று இது மட்டும் ஹிஸ்டெல்லாம் செய்யப்பட்டேன்னு சொல்லி அவங்களும் இதுக்கு பில்டப் போயிட்டப்படியே இது ஆரம்பத்தில் 30 மில்லியன் சொல்ல போகிறாங்கன்னா 35 மில்லியன் 30 அப்படின்னு சொல்லி போயிட்டு அப்படியே ஒருத்தர் 50 மில்லியன் கேட்கல. நம்ம ஹீரோ டேரக்டா 200 மில்லியன் சொன்ன கிட்ட அவ்வளோ சாக்காவ நம்ம ஹீரோ யூகே தர கரெக்டாக கிஃப்டாக இருக்கும் சொல்லி சொல்லிட்டு 210 மில்லியன் சொல்லி பின்னா யாரும் கேட்கணும். நம்ம ஹீரோ பட்டா யாரை வச்ச பொண்ணு கேட்க நம்ம ஹீரோ 300 மில்லியன் கேட்டுறான். அவங்க 310 மில்லியன் சொல்லப்படியே நம்ம ஹீரோ ஏன்டியா வெளியே சொல்லி 500 மில்லியனுக்கு ஏற்றிடுறான். ஹீரோவும் அதை பார்த்த எல்லாருமே சாக்காயிரு. ஏன்னா 30 மில்லியன் 500 மில்லியன் வாங்குறான்னு சொல்லி எல்லாம் நம்ம ஹீரோ கூட சாக்காயிரம். அதுக்கப்புறம் அவங்களும் ஏலாம் 1 2 3 சொல்லி ஹீரோ தனப்பையும் நம்ம ஹீரோவை ஜெயிச்சிட அறுக்கமாங்கண்டா போனோம் இல்லை கடுப்பையே ஏமா மிஸ்டேயும் உங்க நீ பெரிய ஃபுல்லி சொன்ன வெளிட்டான் ஆனால்
உங்களுக்கு பியானோ இருக்கு, உங்க வாய்ஸ் தெரியுமா சொல்லி ஹீரோட கேட்க போறியே. ஓ என்கிட்ட விளையாட ஆசைப்படியே, நம்ம விளையாட்டா சொல்லி நம்ம ஹீரோவும். அப்ப சரி நான் உங்களுக்கு அவனை வாட்சி தரேன் சொல்லி நம்ம ஹீரோவும் 60 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க காமிக்கிறேன் சொல்லி நம்ம ஹீரோவும் மியூசிக்கா போறாங்க. அப்புறம் இம்ப்ரெஸ் ஆக மட்டும் ஹீரோவா வாசிக்கப்பட்டு சுட்டின்னு எல்லா பசங்களும் அழகா காமிக்கிறாங்க. அங்கே பையனும் என் பாட்டியை பாட்டு அப்பாவை பாட்டு தாட்டாவை பாட்டு சொல்லி அழுதுருக்க அப்புறம் நம்ம சுவானோ ஹீரோவை பற்றி இம்ப்ரெஸ் தராங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பெங்ஸும் ஏன் எனக்கு இப்போ யூகே இவனை இவ்வளோ லவ் பண்ணுறாங்க, ஏன்னா இவன்கிட்ட பொருத்தமும் பக்காவாக இருக்கு. அப்படி இருக்கப்ப நான் எப்படி இவனை வச்சு பண்ணுறேன், இவன் நல்லா பியோனை வசிக்கிறோம், இவனுக்கு எந்த ஒரு கெட்டனமும் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோவை பற்றி நல்லா விரும்ப வசிக்க அப்புறம் ஹீரோக்கு பெங்ஸு கிட்ட 100 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. 100 பாயிண்ட்ஸ் கிடைச்சா ஏற்கனவே -25 பாயிண்ட்ஸ் தெரியலனால என் ஹீரோக்கு இப்போ மிச்சம் ஃபெல்பிலிட்டி பாயிண்ட் 5ன்னு காமிக்கிறேன். என் ஹீரோ என்ன 100 பாயிண்ட் ஒரு பாட்டுக்கு ஏறுன்னு சொல்லி ஹீரோ சாக்கிட்டு இருக்க அப்படியே நம்ம ஹீரோ அப்புறம் சுற்றின்னு எல்லாம் பார்த்துருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்து அதுக்கு பக்கம் பொண்ணும் சூயாமாவும் கொஞ்சம் நம்ப திரும்பியுமே எனக்கு கொஞ்சம் பியானோ டவுட்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க அவங்ககிட்ட கேட்டுக்கணும் சொல்லி கேட்கப்போ நம்ம ஹீரோவும் நீங்க ஏன்டா கேட்குறீங்க சார், நான் என் ஃபோன்ல கொண்டு வரலன்னு சொல்லப்பட அவங்கள மனசுக்குள்ள இவன் பண்ண நல்லா பையன் நிச்சயமா என்ற தப்பா இருந்துக்க மாட்டான். பசி நான் நம்புறாங்கன்னு சொல்லி யோசிக்கப்போ நம்ம ஹீரோ ஃபெபிலிட்டி பாயிண்ட் ஹீரோ நம்ம ஹீரோ என்ன இப்ப நான் வேணும்னா அப்பவே ஃபெபிலிட்டி பாயிண்ட் நான் சமீபத்தில் பண்ண எல்லா ரிலேஷன் பண்ணியும் இந்த மண்டை குளரா இருக்கேன் சொல்லி ஹீரோவும் நினைச்சிருக்க போய் அவங்க அப்போ சரி அவங்க ஃபோன் நம்பர் தாங்கண்ணா, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டுருக்கேன் சொல்லப்போ ஹீரோவும் ஐயோ எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மாதிரி ஃபோன் நம்பர் மன்ட்டு சொல்லப்போ அவங்களும் அது விடாம அப்போ சரி உங்க ஐடி நம்பர் தாங்க, நான் உங்க நம்பரை பேச்சு கேட்டு வாங்கிக்கிறேன் சொல்லி போட நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சரி நான் தோதுக்கு போயிட்டு உங்க நம்பர் தரேன் சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டேன். நீங்கள் நல்லா இருக்கு நீங்கள் ஃபோன் கொண்டு வந்துருப்பீங்க சொல்லி அவங்க நம்ம ஹீரோ சொல்ல அடுத்த ஆப்ஷன் ஒரு ரீஜன் கம்பெனி வைக்க போகிறோம் சொல்லி அவங்க சொல்ல நம்ம ஹீரோ இப்போ எனக்கு அடுத்த நேரம் சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிருக்க அப்புறம் அவங்களும் இது பேர் பிகாட் டிவி, இது ஒரு காலத்தில் பெரிய லைவ் ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு. அவங்கள்ட்ட $1 billion நெட்ஒர்க் வந்துச்சு. ஆனால் சமீபத்தில் நான் அந்த ஒரு பிரச்சனையால இந்த கம்பெனி பேங்க் அப்ட் ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் யாரும் அவங்க நல்லாவே தெரியும். நம்ம ஹீரோட சில எபிசோட் நம்ம ஹீரோ ஒரு கம்பெனி பேங்க் அப்ட் பண்ணி விட்டுருக்கோம், அந்த கம்பெனி அதுக்கப்புறம் அவங்கள இது ஆரம்ப வேலை 50 மில்லியன் சொல்லப்போ நம்ம ஹீரோ 60 மில்லியன் கேட்க சுற்றி எல்லாம் அப்படியே இருக்காங்க. நம்ம ஹீரோ என்னடா எல்லாம் அப்படியே இருக்கீங்க நீங்க அப்புறம் மற்ற ஹீரோ எரிஞ்சு விழுந்துருக்காங்க ஹீரோ பண்ற பாட்டு அங்க இருந்தவங்க நீங்க மிஸ்டேக்கா நீங்க இன்னைக்கு சார்ட்டி ஆப்ஷன் நிறைய உதவி செஞ்சிருக்கேன், நல்லா நீங்க சார்ட்டி ஆப்ஷன் ஹீரோன்னு சொல்லி அவரும் ஒரு தரம் 2 3 தரம் நம்ம ஹீரோ அந்த ரேஜ் வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹியான் ஃபன் அப்பாவுக்கு பாட்ட அவருக்கும் நம்ம ஹீரோ பற்றி விசாரிக்க டிடெக்டிவ் போட்டு விசாரிச்சிருப்பாங்க. அவரும் அதில் நான் அதுக்கப்புறம் அவரும் நான் இன்ஃபர்மேஷன் அடிச்சு சொல்லப்போறேன் ஹேக்கர் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஒரு விவசாயிங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பம் ரொம்ப ரொம்ப ஆர்டினரியான குடும்பம். அது மட்டும் இல்லாமல் ஹை ஸ்கூல் அங்கே படித்தா, மிடில் ஸ்கூல் அங்கே படித்தா, அக்கா காலேஜ் இங்கே படிக்காம சொல்லி அவங்க என்ன சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நான் அப்படியே பேங்க்குள்ள அக்கௌண்ட் அப்படி தேடலாம் பார்த்தா பேங்க் அக்கௌண்ட் செம்ம செக்யூரிட்டியா இருக்கு. ஏன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் வேல்டே 50 ரூபாய் இருக்கு. இந்த அக்கௌண்ட்டை வச்சு வேல்டே ஃபண்ட்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, 100 பில்லியன் கூட அசால்ட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படிப்பட்ட அக்கௌண்ட். அதை கேட்டால் அப்புறம் என்ன சாதாரண ஃபேமிலியா, ஏன்னா இவன் பண்ணலாம் பார்த்து சாதாரண ஃபேமிலியா இருக்கு, பல மில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் கிஃப்ட் தரக்கூடிய சாதாரண ஃபேமிலி சேர்ந்தோனா இது என்ன நம்பர் சொல்றீங்க. அப்போ நான் இல்லைன்னு எனக்கு ஒன்று புரியுது, அவங்க கவர்மெண்டோட ஆஃபீஸியல் இன்ஃபர்மேஷன் மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. அப்போனா அந்த ஃபேமிலிக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவனும் மீரா ஃபேமிலியை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறது. அவளும் அந்த சாக்கிலேயே நடந்து போயிட்டு இருக்கப்படியே மூடிக்கொண்டே எல்லா இன்ஃபர்மேஷன் கேடர் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டா இது ரொம்ப பெரிய பிரச்சனை சொல்லி அவன் சொல்லிட்டு அப்படியே பயந்துட்டு நடந்து போடப்பட்ட நம்ம சீனியர் அண்ணனும் என்ன இவன் பார்த்தா மிஸ்டர் யானோட டீட்டெயில்ஸ்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன், ஆனால் அதோட ரிசல்ட் இவன் பயப்பட வச்சிருச்சு போட. அப்படின்னா நான் மிஸ்டர் யான் நிச்சயமா ஒரு பெரிய ஃபேமிலி சென்டர் சொல்லி அவனும் வரைஞ்சி கலப்பு பண்ணிருக்காங்கல்ல, அதை பட்ட யான் அப்படிப்பட்டு இப்படிப்பட்ட அந்த ஃபேமிலி சென்டர் அப்படின்னு சொல்லி அவங்க வரைஞ்சியே கலப்பி கூட நம்ம ஹைட்டாக மட்டும் ஜிங் திரும்ப இப்போ மிஸ்டர் யானை பற்றி சொல்ல போகிறேன். அவன் என்னடா சொல்கிறா கேட்போன்னு சொல்ல ஜிங்க சொல்கிறேன். மிஸ்டர் யான் வந்து சென்னை ஃபேமிலியாக வந்துருக்காரு. இது சைனாவுக்கு ஒரு 4 மிஸ்டீரியஸான ஃபேமிலி ஒன்று. இந்த ஃபேமிலி எப்பயும் நடுவில் கொலையெல்லாம் வைப்பாங்க, அதை வச்சு ஹிஸ்ட்ரியை இவங்க மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி எனக்கு ஒரு எல்லா முக்கியமான ஈவெண்ட்ஸுக்கும் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஃபேமிலி வெளியில் வர ஆசைப்படுறாங்க. அதோட முதற்கள் தான் மிஸ்டர் யான் வந்திருக்கான்னு சொல்லி அவன் நான் மிஸ்டர் யானை ஃப்ரெண்டாக பெருமா போகிறேன் சொல்லி அவனும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி அப்படி நம்ம ஹைட் ஆக மாட்டேங்க சொல்ல நம்ம ஜெங்கம் அதெல்லாம் எனக்கு முன்னே தெரியும். ஏன்னா அவர் கொண்டலாச்சி பாட்டு நானே கெஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் அவர் ஃபேமிலிக்கு முன்னாடி என்னோட ஃபேமிலிலாம் ஒரு கால் டோஸு தான் சம்மன் சொல்லி ஜெங்க சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் அந்த வடண்டியெல்லாம் கேட்டுருக்கா, ஏன்டா என் அப்பா ஒரு விவசாயம் அப்படி இருக்கப்போ என் ஃபேமிலி போய் அவ்வளோ ஃபேமிலி ஹீரோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கப்படியே சொல்லி என்ன பண்ணுங்க நம்ம ஹீரோவை சுட்டு போட்டுறாங்க. அங்கே இருந்தவங்களா என்ன என்னோட ரூம் நம்பர் அப்படி நைட் ஃப்ரீ ஆக்கிங்களா சொல்லிலாம் பண்ணுவோம் ஹீரோ கேட்டுருக்கு. அப்படி அங்கே எங்கே டான்ஸில் வரீங்க கேட்கப்போ நம்ம ஹீரோ சுற்றி முட்டி பார்த்துட்டு மிஸ் சுவான் இருக்கா பார்த்து அவங்க ஹீரோ சாரி நான் ஏற்கனவே ஒருத்த அப்பாயின்மெண்ட் கொடுத்துறேன், அதனால அவங்க டான்ஸ் ஆப்பணும் ஹீரோ சொல்லிட்டு சுவான் நீங்கள் கூட டான்ஸ் ஆடுவாங்க ஹீரோ கேட்கப்பட்டு அவங்களும் நிச்சயமாக அட்வான்டேஜ் இருக்காங்க இப்போ பார்க்கலாம். ஆனால் அவங்க நம்ம ஹீரோ இது டான்ஸ் வச்சிருக்க அப்படியே எனக்கு இப்போ ஒரு நெக்லஸ் கிஃப்டாக இருந்திருக்கேன், அதுக்காக நம்ம ஆடலாம் சொல்லி அவங்க யோசிக்க அப்படியே நம்ம ஹீரோ கையை பிடிச்சி பார்த்தாங்களும் என்ன பண்ணுறீங்க கேட்கணும். ஹீரோ என்ன 18 பொண்ணுங்க டான்ஸ் ஆட கூட்டாங்கன்னா நான் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டு அவங்க கூட டான்ஸ் வந்திருக்கேன், நீங்கள் அமைச்சதுக்கப்புறம் அது எஸ் வச்சு ஹீரோவும் டான்ஸ் ஆரம்பிக்க அப்படியே அவங்க மனசுக்குள்ள சின்னவனுக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இவன் பற்றி நிச்சயம் வித்தியாசமாக தோன்றேன். அப்படின்னா இவன் விறக்கலாம் இல்லை, அது மட்டுமே நான்
எனக்கு ஃபீலிங்ஸ் ஆரம்பிச்சு அவங்க ஹீரோ படம் பெருசாக ஆகுறாங்க. ஷூட்டிங்லாம் அவங்க டான்ஸ் பற்றி வர்ணிச்சு தெளிட்டுக்கு அப்புறம் அதை பார்த்து நம்ம ஹேமாவும் நான் இந்த பொண்ணு சின்ன அந்த நெக்லஸ் கொடுத்தா மட்டும் இல்லாமல் சின்ன கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருக்கான். ஏன்னா அவன் அந்த பொண்ணை பற்றி பல வதந்திகள் இருக்கா, அதை பற்றி கூட கண்டுக்காம அந்த பொண்ணுக்கு டான்ஸ் ஆகிட்டு இருக்கான். ஆனால் சுற்றி இந்த பொண்ணுங்களாம் இக்னோர் பண்ணி அந்த பொண்ணுக்கு டான்ஸ் ஆகப்படி நினச்சா ரொம்ப ஜென்டலானவனு. ஆனால் என்ன ப்ரோ அழகாக அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டானே, அதே எனக்கு ரொம்ப கடுப்பாகணும் சொல்லி அவங்க மனசாச்சுக்கப்படி நம்ம சீனியர் அண்ணனும் வந்து நீங்களும் டான்ஸ் ஆடுங்க கேட்கப்ப அவங்க சாரி எங்கள் டான்ஸ் ஆட தெரியாது மட்டும் இல்லாமல் என் டான்ஸ் ஆட இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி முக்கியமான சீனியர் அவங்களுக்கு வயசானவங்க டான்ஸ் ஆட எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்னு சொல்லினேன். அந்த சீனியர் அண்ணனா என்ன வயசானவனா ஏமா எனக்கு இஷ்டமாக சொல்லி ஆகும் அதை இடிஞ்சு பேர் அதுக்கப்புறம் ஹீரோவும் இன்னும் நம்மளுக்கு அடிமை பாயிண்ட்டுக்கு ஒரு இருக்கு டான்ஸ் ஆட சொல்லி ஹீரோவும் நினச்சிக்க புரியும். பின்னாடி யாரை கூப்பிட்றாங்க மட்டும் சூயமா நீங்கள் எங்கள் டான்ஸ் ஆடுங்க கேட்கப்போ நம்ம சீனியர் அண்ணனும் ஏமா நான் இவனும் அவன்கிட்ட கேட்டப்ப டான்ஸ் ஆடுறீங்க சொல்லி இப்போ டான்ஸ் கற்றுக்கிட்டேன்னு சொல்லி சீனியர் அண்ணன் கட்டிட்டு இருக்கப்படி அண்ணா இப்போச்சு இப்படி என்னோட ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லி நம்ம சீனியர் ஆழ்ந்துட்டு இருக்காரு. இருபது எபிசோட் அப்படிலாம். ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன் ஏதாச்சும் நம்ம கமெண்ட் பண்ணிப்பாங்க. நம்ம படிச்சுட்டு நம்ம யூடியூப் சேனலில் நான் போராட மட்டும் ரெக்கமெண்ட் பண்ண உங்கள் பேர் நல்லா மென்ஷன் பண்ணிடுறேன். மட்டும் இல்லாமல் முக்கியமான சிமெண்ட்டேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் டைம் வர பேசிட்டு வீணாக்காமல் நான் உங்கள் வேச்சிங் பட் விஹெச் வைஃப் அடுத்த சந்திக்கலாம்.